வார்த்தை வசனத்திலே வல்லமை. கர்த்தருடைய வார்த்தை வசனம். அந்த வசனத்தினுடைய வல்லமை என்னெல்லாம் என்பதை நாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட பேச போகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் வனாந்தரத்திலே அவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்றார். பாருங்க, வசனத்தை கொண்டு பிசாசு இயேசுவினிடத்திலே பேசுகிறான். அப்ப இயேசுவினிடத்திலே ஒரு பிசாசு வசனத்தை வைத்து பேசும் பொழுது நாம் எப்படி பேச வேண்டும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்திலே என்னெல்லாம் காணப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். இயேசுடைய கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையிலே மனுஷன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எப்படி சொல்றான், மேலிருந்து தாழ குடியும், உன் தூதர்கள் உன்னை பிடிப்பார்கள். வசனம் பாருங்க, உன் பாதம் கல்லிடராத படிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ பிசாசே இயேசுவினிடத்தில் வசனத்தை கொண்டு பேசுகிறான். நாம கூட வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேத வசனத்திலே என்னெல்லாம் இருக்கிறது. இந்த வேதம் அவ்வளோ முக்கியமானது. இந்த வேகம் எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற வசனம். ஹல்லேலூயா. நம்ம வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். நம்முடைய வசனம் நமக்கு சுகத்தை கொடுக்கும். வசனம் நம்முடைய நல்லது கெட்டது என்று வகையறுக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை யாரும் சர்வசாதாரணமாக நினைக்க கூடாது. பைபிள் தானே, வேதம் தானே என்று யாரும் இதை ஒரு அனாவசியமாக வார்த்தையால் பேசக்கூடாது. அல்லேலூயா. வேதம் நமக்கு அவ்வளோ முக்கியமானது. இந்த வேத வசனம் எப்படி என்றால், சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் எப்படிப்பட்ட, ஒவ்வொரு வார்த்தை எப்படிப்பட்டது. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான கர்த்தர் சுத்த சொற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தைகள், சும்மா வந்துடல. நம்ம வார்த்தைகள் மண் குகையில் 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தைகள். அடுத்ததாக 18 சங்கீதம் 18:30 வசனத்தை படிக்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனமானது புடமிடப்பட்ட ஒரு வார்த்தை. அது ஒரு கேடகம் போல இருக்கிறது. கேடகம் என்றால் போர் செய்ய செல்பவர்கள் தன் மேல் அந்த எதிராளிகள் எய்கிற அந்த அம்புகள் தன் மேல் படாதபடிக்கு அதை மறைத்து கொள்கிறது தான் கேடகம். அதே போலத்தான் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற கிரியை செய்கிற எந்த கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளாத படிக்கு நம்மை தடுத்து நிறுத்த ஒரு கேடகமாய் காணப்படுகிறது. வேத வசனம் புடமிடப்பட்டது. அது அதை யாரெல்லாம் அதை நம்புகிறோமோ, இந்த வசனத்தை யாரெல்லாம் அதை கீழ்ப்படுகிறோமோ நம்புகிறோமோ அவர்களுக்கு அது ஒரு கேடகம் போல காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் வேத வசனம். நீங்கெல்லாம் காலையில எழுந்து முழங்கால் படிட்டு நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இந்த வேதமானது நம்மோடு பேசும். வேத வசனம் நம்மோடு இடைப்படும். நம்ம நல்லது தீமை கெட்டது எல்லாத்தையும் அதை ஒவ்வொன்றா வகையறுக்கிறதாய் காணப்படுகிறது வேத வசனம். ஒரு நியூஸ் பேப்பர் வேற, தினமும் வர நியூஸ் பேப்பர் வேற, கதை புத்தகம் வேற, அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது. ஆனால் இந்த வேதம் வசனத்திற்கு மட்டும்தான் உயிர் உண்டு. நம்ம மனுஷனை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் யாரை எப்படி தேற்ற முடியும்?
கர்த்தருடைய வசனத்தை வைத்துதான் சொல்ல முடியும். இயேசு நேசிக்கிறார். எப்படி சொல்ல முடியும்? அவர் நேசிக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறார் என்பதை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை மனுஷனை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. அதனால தான் இந்த வேத வசனம் காலையில் நீங்கள் எழுந்து, அதிகாலையில் எழுந்து முழங்கால் படிட்டு நீங்கள் பயபக்தியோடு அதை வாசித்து பாருங்க. இந்த வேதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 119வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. 119:18. உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து அதை படிக்கும்போது இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள், வேதத்தில் எவ்வளோ அதிசயங்கள் காணப்படுகிறது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நீங்கள் ஜெபிக்கணும், இந்த வசனத்தினோடு என்னோட பேசும், இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வசனம் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும், என்னோட நீர் பேசும் என்று என் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று நீங்கள் வாசிக்க வேண்டும், சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் வேதத்தை இந்த நாளில் நான் வேதத்தை வாசிக்கிற வார்த்தை என்னோட நீர் பேச வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை திறந்தருளும். பாருங்க, இந்த வேத வசனமானது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. வேத வசனம் கணுக்கள், ஊன் பாருங்க, நம்முடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற கணுக்கள் அதில் அது வகை அறுக்கிறதாயும் காணப்படுகிறது. அப்போ வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடைய ரூபாய் நோட்டை நாம் எடுத்துக்கொள்வோமானால் இரண்டு பக்கமும் அது சரியான அரசாங்க முத்திரை எண் இதெல்லாம் இருந்தால் தான் அது என்ன பண்ணோம், செல்லும். நம்ம ஏதாவது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ரூபாய் நோட்டு முதல் பல 500 நோட்டு வரையிலும் 2 பக்கமும் சரியா இருந்தால்தான் அந்த நோட்டு என்ன பண்ண முடியும், செல்லும். நீங்க போய் உங்க விரும்புகிற ஒரு பொருளை வாங்க முடியும். ஏதாவது ஒரு பக்கம் நல்லா இருந்துட்டு ஒரு பக்கம் இல்லைன்னா அது செல்லும். அந்த நோட்டு கள்ள நோட்டு, இது செல்லாது. அதே போல தான் இந்த வேத வசனம் கூட இருபுறமும் சரியா இருக்கும், கருக்குள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதாயும் அப்போ வகை அறுக்கிறதாயும் அது ஒவ்வொன்றத்தையும் நிர்ணயிக்கிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு கணவன் மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும், கணவர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் புட்டு வைக்கிறது. ஹல்லேலூயா. வகை அறிகிறதாய் காணப்படுகிற வேத வசனம். இப்போ அந்த வேத வசனத்துக்கு நம்ம பயந்து நடந்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை அதை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவது இந்த வேத வசனம். ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி கடைசி வரை நிலை இருப்பது வேத வசனம். அதுதான் வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது அனல் கொண்டது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உங்களுடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது அனல் கொண்டது, அது போல ஒரு அக்கினி நமக்குள்ள எழும்ப வேண்டும். இந்த வேத வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. எப்படி அது பரிசுத்தமாக்கும்? சத்தியத்தினாலே. யோவான் 17:17 வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ உண்மை அதுதான்.
ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனிதனாய் மாற வேண்டும். ஒரு குடிகாரனா இருக்கலாம், ஒரு பாவ வாழ்க்கையில இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் அந்த வசனத்தின்படி நம்ம ஜீவியம் நடக்கும் பொழுது அது மனிதனை பரிசுத்தமாக்கும், பயத்தை உண்டாக்கும். வேத வசனம் இப்படி சொல்கிறது என்று ஒரு பயத்தை உண்டாக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். பாருங்க, பால் யாங்கிச்சோ என்ற ஒரு தேவ மனிதர், அவர் தென் கொரியாவிலே அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக அவருக்கு ஒரு வியாதி, என்ன டிபி வியாதி. அவர் மரண தருவாயில் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில அவர் இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு சிறிய பெண் ஒரு புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டு, அண்ணே இதை வாசிங்க, இதை எப்படியாவது வாசிங்க என்று சொல்லும்போது அவருக்கு கோபம் வந்தது. நான் புத்த மதம், என்னுடைய மதம் எப்படிப்பட்ட மதம், நீ ஏதோ கொண்டு வந்து இதை கொடுக்குறாயே, வாங்கவே இல்லை. அந்த மகள் திரும்பவும் ஓடி வந்து, அண்ணா இதை நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு சரியாயிடும், இதை ஒரு முறை வாசிங்க என்று சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த பிள்ளைய அடிச்சிட்டு அந்த புக்கை உன் தொல்லை தாங்கலையே சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கி அதை எடுத்து வீசி எறிந்தார். அது குப்பை தொட்டியில விழுந்துச்சு. அப்போ அவர் யோசித்தார், என்னத்தான் இந்த புத்தகத்துல இருக்குது, இதை நம்ம அடிச்சு கூட அந்த பிள்ளை வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாலே அதுல என்னதான் இருக்குது என்று அவர் அந்த புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கும் போது வாசிக்க அவருடைய புத்தகத்துல வார்த்தைகள் பேச ஆரம்பித்தது. அவர் படிக்க அவருக்குள்ள இருக்கிற வியாதி முற்றிலும் சுகமானது. தேவன் அவரை ரட்சித்து எவ்வளவு பெரிய ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் பண்ணி கர்த்தருக்குள் அவர் இப்பொழுது இல்லை. ஆனா ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினது இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாரும் வேத வசனத்தை நம்ம வாசிக்க சொல்லும், பரிசுத்தப்படுத்த ஒரு மனிதனை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருந்தாலும் அது பரிசுத்தமாய் மாற்றுவது, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவது வேத வசனம். வேத வசனம் பேசுகிற வசனம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்கிற வசனமாய் இருக்கும். நீங்க சொல்லலாம், மற்றவர்கள் பாவத்தை மற்றவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வசனம் தெரியாதான் அவங்க கிட்ட நீங்க சொல்ல முடியும். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்க சொல்லணும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்கிறார். இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நம்மை உற்சாகப்படுத்தும், பலவீனத்தை மாற்றுகிறது உடைய வேத வசனம். அவர் பாருங்க, அந்த பால் யாங்கிச்சோ ஐயா அவர்கள் வசனத்தை அவர் படித்தார், அவருடைய வியாதியை முழுதுமாய் மாற்றி அவரை எவ்வளோ லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் தேவன் அவரை பயன்படுத்தினார். நீங்க கூட நம்ம கூட என்ன செய்யணும், அவருக்காக வசனத்தை அதிகமாக வாசித்து தியானம் பண்ண வேண்டும். தியானம் பண்ண அதாவது ஒன்றுமில்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்கிறார். நம்ம எந்த அளவு நம்மை அதிகமாக நேசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தாரை நேசிக்கிறோம், உறவினர்களை நேசிக்கிறோம், அதே போல மற்றவர்களை கூட நம்ம நேசிக்க வேண்டும். அல்லையா? மற்றவர்களுக்காக தேவ சமூகத்திலே பரிதபித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். அதன் நேசத்தை தான் நம்ம வாசிக்க தேவன் நம்மோடு அவர் பேசுவார். முதலாவது பரிசுத்தமாக்கும், இரண்டாவதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் வேதத்தை வசனத்தை வாசித்து தியானித்து நீங்க ஜெபிக்கிறீர்களோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னென்ன காரியம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வீடு கட்ட வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண. படிப்பினுடைய காரியம், திருமண காரியம், வேலை காரியம், எந்த காரியமா இருந்தாலும் வேதத்தின் படி நாம் வாசித்து
நீ ஜெபித்து அதன்படி நடக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். வேத வசனமானது விசுவாசத்தை கொடு. முதலாவது பரிசுத்தமாக்குற வல்லமை, இரண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, மூன்றாவதாக விசுவாசத்தை கொடுக்கும் இந்த வார்த்தையானது. வாசிங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17. கேள்வி வசனத்தினால் வரும். நீங்கள் கேட்கலாம், நிறைய கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி எல்லாமே நீங்கள் பேசி நீங்கள் ஜெபித்து பாருங்க, தேவன் உங்களோட வசனத்தின் மூலமாய் பேசுவார். அதான் விசுவாசம் வசனத்தினால் வரும். எப்படி விசுவாசம்? ஆபிரகாமுடைய வார்த்தை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரீரத்தை வாசிக்கும் பொழுது செத்த நிலைமையிலும் அவர் விசுவாசம் துளிர்விட்டது. அல்லேலூயா. சாராளுடைய வாழ்க்கை கர்ப்பம் செத்த நிலைமையிலும் அவருடைய வாழ்க்கையை தேவன், விசுவாசத்தை தேவன் துளிர்விட பண்ணினார். அதுதான் அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுவதுதான் இந்த வார்த்தையாகிய வேத வசனம். சங்கீதம் 119:11 வசனத்தை வாசிங்க. 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தாவீது சொல்கிறான், வார்த்தையை இருதயத்தில் வைத்தேன். நம்முடைய வசனம், நம்முடைய வார்த்தை வசனம் எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். நம்ம மேலோட்ட எந்த நடக்கையும் மனுஷன் முகத்தை பார்க்கலாம், தேவனோ இருதயத்தை அவர் பார்க்கிறார். அந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்மோட அவர் பேசுவார். நான் பாவம் செய்யாதபடிக்கு, ஏதோ ஒரு பாவம் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம், அந்த பாவம் செய்யாதபடிக்கு வசனம் இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அண்டார்டிகா ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு அண்டார்டிகா தேசத்துல ஒரு மனிதரை ஒரு பானையிலே சமைத்து கொண்டிருந்தாராம். ஒரு வேத வசனத்தை படித்து கொண்டு ஒரு பக்கம் அவர் சமைத்து கொண்டு அடுப்பெல்லாம் எரிய வைத்திருந்தாராம் பானையில். அப்போது ஆஸ்திரேலியா அந்த ஊர்லேருந்து ஒரு மனிதர் வந்தாராம். என்னப்பா நீ கையில் ஒரு புத்தகத்தை படிக்கிறா? அவர் சொன்னாராம், இது வேத வசனம், பைபிள் அப்படின்னாராம். இதையா இந்த காலத்தில் இதெல்லாம் படித்து கொண்டு இருக்கிற? இதெல்லாம் ஏன்பா, இதெல்லாம் கதை புத்தகம், இதெல்லாம் நீ படிக்காத, இது ஒன்றே நல்ல புத்தகம் இல்லை என்று அவர் சொன்னாராம். அப்போ அந்த அண்டார்டிகாவை சார்ந்த அந்த காட்டுவாசி அந்த மனிதர் சொன்னாராம், நான் இந்த வேத வசனத்தை நான் படிக்கவில்லை என்றால் நீ இப்பொழுது அடுப்பில் எரிந்து கொண்டிருப்பாய். நான் என்னுடைய வம்சமே பலி செலுத்த வேண்டிய எங்களுடைய வம்சம், உயிரோட மனிதர்களை வெட்டி கொலை செய்து சமைத்து சாப்பிடுவதுதான் என்னுடைய வம்சம். அப்படிப்பட்ட வம்சத்திலிருந்த என்ன இந்த வேத வசனம் என்னை ஒரு மனிதனாய் மாற்றியது என்று அவருக்கு முன்பாக சொன்னாராம். இந்த வசனம் என்ன படிக்கல, உன்னை வெட்டி இந்த பானையில சமைத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம். பாருங்க, அநேக அந்த அண்டார்டிகா தேசத்திலே ஒரு மிஷனரி ஒரு வேத வசனத்தை அவர்கள் பாஷையிலே கற்றுக்கொண்டு அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னார்கள். அந்த வேத வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், பாவத்திலிருந்த மனிதனை விடுதலை கொடுக்கும் என்று அந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் படிக்கும்போது அவருடைய வம்சமே மாறிவிட்டதாம். எல்லாம் அந்த வம்சமே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பாருங்க, அவங்களாம் படிக்க தெரிஞ்சிருக்காது, ஆனால் வேதத்தை படிக்கணுன்ற ஒரு ஆசையோடு அவங்க படிக்கும்போது தேவன் அவங்க சொன்னாராம், எங்களுக்கு நாங்கள் படிப்பு ஸ்கூல் பக்கம் போனதில்லை, ஆனால் இந்த புத்தகத்தை ஒருத்தர் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாரு, இதை நீங்கள் இயேசுவே எனக்கு கற்றுக் கொடுங்க என்று அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நாங்கள் எங்கள் பாஷையில் கற்றுக் கொடுங்கன்னு கேட்போம். தேவனே எங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்று பாருங்க. எப்படி படிக்க தெரியாத ஜனங்களுக்கு இயேசு என்ன பண்ணாரு? இந்த வேத வசனத்தை படிக்க கற்றுக் கொடுத்தாராம் அந்த அண்டார்டிகா அந்த காட்டுவாசிகள் பாஷையிலே.
அந்த பாஷையில் அவர்கள் கற்றுக்கொண்டு வேதத்தை வாசித்தார்களாம். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை படிக்கிறோமா? மாசத்துக்கு ஒரு முறை படிக்கிறோமா? யோசித்து பாருங்க. தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. 3 வேளை ஆகாரம் நம்ம சாப்பிடுற மாதிரி 3 வேளை நம்ம முடிந்தவர்கள் வீட்டில் இருக்கவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை நீங்க படித்து பாருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. வேதத்தை வசனத்தை என்ன பண்ணுங்க? ஒப்பிக்க வைங்க. மனப்பாடம் செய்து ஒப்பிக்க சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு நீங்க gift கொடுங்க. இந்த மாதிரி நீ பைபிள் படிச்சு ஒப்பிச்சுன்னா உனக்கு இது வாங்கித்தரேன் அது வாங்கித்தரேன்னு சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. வேத வசனம் மிகவும் முக்கியமானது. வாசிங்க ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் வசனங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை மகத்துவங்களை நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நம்ம எப்படி என்ன சொல்றோம்? சர்வசாதாரணமாக விட்டு விடுறோம். வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அக்கினி போன்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்ம உட்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம காலையில எழுந்து டீ குடிக்கிறோம், இரவுல டீ, சாயங்கால வேலை டீ குடிக்கிறோம், எல்லாம் சரியா டைம் செய்யறோம். ஆனா அதே போல தான் வேத வசனம் கூட நம்ம என்ன பண்ணணும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வாசிங்க. அந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு அவர் பேசுவார். இயேசுவே சொல்றார், பிசாசோட சவால் விடும்போது உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்கிறார். மனுஷன் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம பிழைக்க வேண்டுமானால், நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் நம் வேத வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், உற்சாகத்தோட படிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். எபேசியர் 6:1 பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அந்த வசனம் பாருங்க. அப்ப குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மா அப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படியணும், இதுதான் நியாயம். பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அவங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டும். வசனத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக எந்த அளவுல நம்ம ஜெபிக்கணுமோ அந்த அளவுல வேதத்தையும் வாசிக்க வேண்டும். அதுதான் வாசிங்கள். நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி, நீங்க வசனம் வாசிக்காம நீங்க ஜெபிக்கவே கூடாது. நீங்க வசனத்தை நிச்சயமா வாசிக்கணும். அதுதான் வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நீங்க ஜெபிக்கணும். எந்த அளவுல ஒரு தராசுல நிற்கப்படும் உங்களுடைய வேதம் வாசிப்போம், உங்களுடைய ஜெபமும் இரண்டும் சமமாய் காணப்படணும். நீங்க வேதத்தை படிக்காம ஜெபித்தா அந்த ஜெபம் அருவரு. இன்னும் தெரியும் வசனம் எப்படி? வசனத்தை வைத்து தான் நாம் ஜெபிக்க வேண்டும். வசனம் தெரிந்தாதான் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால நல்லா என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், நீங்க ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனமானது சுகத்தை கொடுக்கும். 119 சங்கீதம் 116 வசனத்தை வாசிங்க. 119 116. அம்மா மைக்ல வாசிங்க. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். அப்ப நம்ம உலக வாழ்க்கையை நாம பிழைக்க வேண்டுமானால் வேதம் வசனம் நமக்கு ஆதரவு தருகிறது. ஹல்லேலூயா. ஆதரவு. அதுதான் பாருங்க. அடுத்ததாக எரேமியா 33:6. எரேமியா 33:6. இந்த வேத வசனம் நமக்கு சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சமாதானத்தை வெளிப்படுத்தும். வாசிங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி
அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. சௌக்கியத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வார்த்தையிலே சுகம் உண்டாகும், சௌக்கியம், ஆரோக்கியம் கிடைக்கும், சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு சுகத்தை கொடுக்கும். உங்களுக்கு பலவீனமான நேரத்தில் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை வேத வசனம். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்கிறார், என் கிருபை உனக்கு என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். எப்படி போதும்? நீ வசனத்தை வாசிக்க வாசிக்க தேவனுடைய வார்த்தையானது உனக்குள்ள இறங்கும் போது என்ன பிரச்சனை வரட்டும், அந்த கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த கிருபை கொடுப்பா, உங்களுக்கு பலனை கொடுப்பா, உங்களுக்கு ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பார். யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ வேத வசனத்தை என்ன பண்ணுங்க, படிக்க வேண்டும். முழங்கால் படிட்டு படிக்கலாம். சின்ன பிள்ளைங்களா முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு நீங்க வாசிக்க பழகி கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. தேவனோடு அவருடைய பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. பிற ஜாதி ஜனங்க அவங்க பக்தி எப்படி வெளிப்படுத்துறாங்க, நாம எப்படி வேதத்தை நாம அனாவசியமாக கால் மேல கால் போட்டுன்னு எப்படியோ வேதத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வசனத்துடைய வார்த்தைக்கு நாம நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை அவ்வளோ முக்கியமானது. இந்த வேத வசனத்தை நீங்க எந்த அளவுல நீங்க மதிக்க தெரியணும், மதிக்கணும். வேதத்தை நீங்க எடுக்கணும். அனாவசியமாக எடுத்து எங்கேயோ வைக்கிறது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணத்தை அனாவசியமாக வைப்பீங்களா, உங்க நகைங்களை எங்கேயாவது கழட்டி வைப்பீங்களா, பாதுகாப்பா வைப்பீங்க, பத்திரமா வைப்பீங்க. அதே மாதிரி தான் வேத வசனத்தை கூட நம்ம பயபக்தியோட நம்ம எடுக்க வேண்டும். வாசிங்களா. அடுத்ததாக ஏசாயா 66:25. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையும் நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66 வசனம் என்னம்மா? 66:2 வசிங்க. அது இல்லப்பா. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நீ எந்த அளவில் பயபக்தியோட இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து தியானித்து அதன்படி நீங்கள் நடக்கிறீர்களோ உங்களை அவர் நோக்கி பார்ப்பார். உங்களை பிரச்சனை நேரத்தில் இயேசுவே நோக்கி என்று கூப்பிடும்போது உங்களை அவர் நோக்கி உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன வசனப்பா? 66:2 எல்லாருமே எடுங்க. அப்போ அதில் பாருங்க, என் நடுங்குணமா நொறுங்குண்டு ஆவியிலே நொறுங்குண்டு வேதனை பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தேவனுடைய வார்த்தையை தேடி நீங்க படிக்கும்போது உங்களை அவர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை நேரத்தில், வியாதி நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில் அவரை நோக்கி நீங்க பார்க்க, அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அதுதான் என் வசனத்தை நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஆமோஸ் 8:11 வசனம் வாசிங்க. என் வசனம் கிடைக்காத பாருங்க, இனி வரும் நாட்களிலே பல பஞ்சங்கள், தண்ணீர் பஞ்சம் வரப்போறதில்லை, ஆகாரம் பஞ்சம் வரப்போறதில்லை, என் வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சத்துக்கு வரப்போகிறது என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாக தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கேட்க கூட முடியாது, கேட்க முடியாத காலம் பஞ்சம் வரப்போ, தண்ணீர் பஞ்சம் அல்ல, ஆகாரம் பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது இனி வரும் நாட்களில். அதற்குள்ளாக நம்முடைய வேத வசனத்தை நாம் பயந்து படித்து அதன்படி நம்ம நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம்.
இந்த வேத வசனம்க்கு நம்ம பயந்து இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போது நம்மை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன், மன கண்களை திறந்தருளும், வேதத்தில் அதிசயம் காணவே மன கண்களை திறந்தருளும், மன கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், மன கண்களை திறந்தருளும், வேதத்தில் அதிசயம் காணவே மன கண்களை திறந்தருளும். எல்லாம் ஜெப சிந்தையோடு இருக்கலாம். கர்த்தருடைய வேதம் என்னென்ன செய்யும் என்று சொல்லி தெளிவாக ஆவியான நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் கடந்து போவோம். வேதத்தை நாம் வாசிக்கலாம், அதை நாம் தியானிக்கலாம். நாம் அப்படி செய்யும் பொழுது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதுதான் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நாம் எப்பொழுதுமே நம் கண் முன்னாடி நம் வேத வசனம் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். தூங்கும்போது வாசிங்க, உட்காரும்போது வாசிங்க. உபாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வாசல் நிலைக்காலிலும் சட்டத்திலும் நம்முடைய எல்லா இடத்திலும் அதை எழுதி வைத்து கொண்டு மனப்பாடம் செய்ய வேண்டும். பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இன்றைக்கி நானும் நீங்களும் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். செல்ஃபோனில் வாசிக்கிறேன், நான் காதில் கேட்குறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தை நம்ம கருத்தில் நம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் அந்நிய காரியமாக நாம் எண்ணக்கூடாது. அதை நாம் எப்படி பயபக்தியோடு வாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நாம் வாசிக்கும் பொழுது நம்ம ஆத்துமாவை அதை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த கர்த்தருடைய வார்த்தையானது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், சொல்லுகிற எங்களுக்கும் அது உண்டு, கேட்கிற உங்களுக்கும் அது உண்டு. நாங்களும் அப்படி தான் இருக்க வேண்டும், கேட்கிற நீங்களும் அப்படி தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நேற்று சாயங்காலம் ஒரு குழந்தை 3 வயசு, அந்த குழந்தைய ஜெபம் பண்ண எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜெபம் பண்ணும்போதே அந்த குழந்தை தலைவலிக்குது தலைவலிக்குது தலைவலிக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு அந்த அளவுக்கு வார்த்தையானது கிளியர் வாய்ஸ் இல்லை, க்ளீனாக வராது, தத்தி தத்தி தான் பேசும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைய தலைவலிக்குது க்ளீனாக பேசுது. பிசாசு க்ளீனாக பேசுமா. பிசாசு வசனத்தை நல்லா க்ளீனாக பேசும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வண்ணாந்தத்தில் இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணால் வசனத்தை வைத்து பேசணும். அப்போ அந்த பிள்ளைக்கிட்ட அப்படி அந்த மாதிரி சொல்லுது. அப்போ நான் அமைதியாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். வசனம் சொன்னேன் 33:6 எரேமியா 30. என் கூட நின்னவங்கெல்லாம் தெரியும், ஜான் பார்த்தீங்க, உண்மை தானேப்பா? ஆச்சரியமாக இருந்துச்சு. மனசுக்குள்ளேயே நான் அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த. பயத்தின் ஆவி சொன்னம்மா, பயத்தின் ஆவி. அந்த பயத்தின் ஆவியை என்ன ஃபோன் பண்ணாங்க, பிபிஎஸ் நடக்குது. நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பிள்ளைங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த பாப்பா பிள்ளையை கொண்டு வந்து நான் எங்கே ஜெபம் பண்ணுறது அப்படின்னு வேண்டாம் சொல்லிடலாமான்னு நினச்சேன். ஆனால் ஆவியான இடம் கொடுக்கல. சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நாங்கள் பிபிஎஸ் முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம், பிள்ளையை கொண்டு வந்தாங்க. அப்படியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது விடுதலை கொடுத்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைன்னு எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையாக இருந்தாலும் அந்த வார்த்தையானது அந்த வல்லமையை முறிக்கக்கூடிய சக்தி கர்த்தருடைய வார்த்தையில் உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. அப்படி நம்ம தியானிக்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் வேதமே வாசிக்க மாட்டேன், நான் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னா அது முடியாது.
நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். செலவு பண்ணுங்க. 3000 ரூபாய் கொடுத்து வேதம் வாங்குங்க, 2000 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. பாஸ்டர் அம்மா சும்மா கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. பணம் இருக்கிறவங்க வாங்கி பாஸ்டர் அம்மாவுக்கு வேதத்தை கொடுங்க. என்ன சொல்கிறீங்க? பணம் வச்சுருக்கிறவங்க வேதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? செலவு பண்ணி வாங்குங்க. வாங்கி நன்றாக உட்கார்ந்து வாசிங்க. வாசித்து வாசித்து குறிப்புகளை எடுத்து தியானம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது வியாதி நம்மை விட்டு விலகும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தியானிக்கும் பொழுது பால் யாங்கிச்சோம் ஐயா ஞாபகம் எனக்கு வந்தது. சரி, நம்ம மெசேஜை முடித்த பிறகு நம்ம சொல்லலாம்னு நினச்சேன். சகோதரியை அதை சொல்லிட்டாங்க. உண்மை. அவர் புத்த மதத்தை சார்ந்தவர். அவருக்கு டிபி வியாதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் போட்டாங்க. அப்போ ஒரு சின்ன சிறு பெண், அந்த நாட்களில் பாருங்கள், அந்த நாட்களில் தென்கொரியாவில் ஹாஸ்பிட்டல் விசிட், அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும் பொழுது அந்த சிறு பெண் என்ன பண்ணியிருக்காங்க? புதிய ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர் தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு. ஆனாலும் பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால் அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த டிபி வியாதி அவரை விட்டு கடந்து போனது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டம், மாந்திரிகம், பயங்கரமான வியாதி, பயங்கரமான எதிர்ப்பு வருகிறதா? வேதத்தை வாசிங்க. இரவெல்லாம் சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. 91ஆம் சங்கீதம், 46ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம், இப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? வேதத்தை வாசித்து வாசித்து மனப்பாடம் வைத்து கொள்ளுங்கள். அது நமக்கு ஏற்ற நேரத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தருடைய வார்த்தையானது எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையானது எங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கும் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையானது எங்களை சுகமாக்கும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் குறைவாக இருக்குமானால் இப்பொழுதே எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எங்களில் பரிசுத்தம் குறைவு இருக்குமானால் இப்பொழுதே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உன் மண்டையில் எங்களை கிட்டி சேருங்கப்பா. நாங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், அதன்படியாக நடக்க வேண்டும், நாங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தர் அப்படி எங்களுக்கு கொடுக்க போகிற அன்பின் இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். God bless you. Praise the Lord. மாரநாதா. இயேசு சீக்கிரம்